Milky Mist ice creams. மல்லி 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 மல்லி. அவங்க முழு மனசோட ஏற்பாடு பண்ணா என்ன, அரை மனசோட ஏற்பாடு பண்ணா நமக்கு என்ன? நமக்கு வேண்டியது கல்யாணம் நடக்கணும், அதானே? இப்ப பண்றாங்க சரி, ஆனா அவங்க கல்யாணம் நடக்க விடுவாங்களா? மாட்டாங்க வித்யாமா. நாம இதுக்கு இருக்கோம் அன்னபூர்ணி, நாம நடத்துவோம். நீங்க என் கூட இருப்பீங்கல்ல. மல்லி எந்த அளவுக்கு புத்திசாலி பொண்ணோ அதே அளவுக்கு புத்தி கெட்ட பொண்ணும். கொஞ்சமாச்சும் அவளுக்கு அறிவு வேண்டாம். என்ன அன்னபூர்ணி இப்படி சொல்றீங்க? பின்ன என்னங்கம்மா, வீட்டுக்குள்ளேயே இப்படி எதிரிங்களை வச்சுக்கிட்டு சுத்தி முத்தி எதையுமே பார்க்காம இப்படி எல்லாத்தையும் உளறி இருக்கானா இவளை என்னன்னு சொல்றது? அந்த போதும் பொண்ணுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அந்த அம்மா காதுக்கே கேக்குற மாதிரி பேசிருக்காங்கன்னா பாருங்களேன், அது எவ்வளவு பெரிய ஆபத்து. ஐயோ, எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போச்சுமா. அத விடுங்க அன்னபூர்ணி. அவ ஃப்ரெண்ட பார்த்த உடனே மனசு திறந்து கொட்டுறதுக்கு நேரமும் ஆளும் கிடைச்சிருச்சுன்னு தன்னை அறியாம எல்லாத்தையும் கொட்டிட்டா. எல்லாருக்கும் நடக்கிறது தானே. இங்க பாருங்க, நீங்க அவளை ஒண்ணும் சொல்லாதீங்க. அத நீங்க உள்ள பூந்து சமாளிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, மல்லியும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களான்ற சந்தேகம் அவங்களுக்கு வலுத்துருச்சு. அத நாமளே உண்மையாக்கிட கூடாதுல்ல. சந்தேகம்லாம் இல்ல, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு அவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? மல்லி வீட்டுக்கு வந்ததுல இருந்தே 3 பேருக்குமே முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் இருந்தது. இப்ப 3 பேரும் இவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு முடிவுக்கே வந்துட்டாங்க. ஐயோ, என்னங்க நீங்க? இவ்வளவு தெரிஞ்சோ நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. எனக்கு ரொம்ப திகிலா இருக்கே. போதும் பொண்ணு இருக்காங்களே, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லட்டுமா? கல்யாண ஏற்பாடு பண்றப்பவே அவங்க மல்லி ரியாக்ஷனையும் விஜய் ரியாக்ஷனையும் பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏதோ ஒரு கட்டத்துல விஜயோ மல்லியோ உண்மைய சொல்லித்தான் ஆகணுங்கிறத அவங்க நம்பிக்கை. இந்த கல்யாணம் நடக்காது, அதுக்குள்ள மல்லியே வீட்டை விட்டு துரத்திடலாம், இல்ல கல்யாணத்துக்கு பயந்துகிட்டு மல்லியே ஓடிடுவான்னு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. விஜயும் மல்லியும் போடுற டிராமாவை அவங்க மூலமாவே உடைக்கணுங்கிறதா அவங்க பிளான். ஆனா நம்ம பிளான் உடைஞ்சிருமேமா? அது எப்படி உடையும்? அவங்க மூக்குள்ள உடையும். மூக்கா? நான் வேணா அந்த போதும் பொண்ணு மூக்கு அப்படியே உடைக்கட்டுமா? என்கிட்ட ரொம்ப அந்த அம்மா வாலாட்டுது. அப்படியே ஒரே குத்து. அந்த பெரிய மூக்கு, சில்லு மூக்கு, எல்லா மூக்கும் காலி. ஐ எம் வெயிட்டிங். பரவாயில்லங்க, நீங்க பவர்ஃபுல்லான ஆள் தான், ஒத்துக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அவங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணட்டும், கடைசி வரைக்கும் கூடவே பிளான் பண்ணி கடைசி நேரம் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். நமக்கு கடைசி பாயிண்ட் தானங்க வேணும், மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. என்ன நான் சொல்றது? ஐயோ, இட்ஸ் ரியலி ரியலி நைஸ் ஐடியா. என்னதான் இருந்தாலும் வக்கீலுக்கு படிச்சிருக்கீங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் சும்மா இல்லல்ல. ஃபேண்டாஸ்டிக். யார கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமே கட்டிக்கலாமேன்னு சொன்னீங்க? இத பாருங்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப கத்தி ஒண்ணு ஆக போறது இல்ல. அவங்க பாட்டுக்கு சம்மந்தம் இல்லாம எதையாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த பேச்ச தொடங்குனதுக்கு காரணமே நீதான். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க ஒண்ணுமே பண்ணல அதானே? இப்ப நடந்ததுக்கும் நீதான் காரணம். ஓஹோ, அப்ப உன்னாலதான் பிரச்சனை ஆயிடுச்சு. நீயே சமாளி, எனக்கு என்னங்கறீங்களா? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையா. இங்க பாரு, ஒண்ணு கேள்வி கேளு, இல்லனா பதில சொல்லு. ரெண்டுமே நீயே பண்ண. அப்படி நான் வேணா கீழே போவா? நீங்க நிக்கிற ஸ்டைல் எப்படி இருக்கு தெரியுமா? கதறு கதறு, நான் ஜாலியா நின்னு வேடிக்கை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு நீங்க இதுக்கு ஒரு முடிவு சொல்லியே ஆகணும். பேசுவோம் மல்லி, கோவத்தால ஏதாவது நடக்க போதா என்ன? பேசினாலாச்சும் நிதானமா உட்காந்து என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம். என்ன யோசிப்பீங்க? சொல்லுங்க சித்தி. ஆமா சித்தி, அப்படியே செஞ்சிருவோம் சித்தின்னு தலையாட்டுனீங்கல்ல, நீங்க தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டக்கால்ட்டி ஜோசியர் இருக்காரு. அவர் என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவர் தான். நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே அவரோட ஜோசியர் லாங்குவேஜ்ல டெலிவரி பண்ணிடுவாரு. அதனால அவரை வர சொல்லி, இந்த மாதிரி இவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது, அது குடும்பத்துக்கு நல்லது இல்ல, 6 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கல்யாண யோகமே வருது, அது வரைக்கும் யாருமே கல்யாண பேச்சே எடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல வச்சிருவோம். என்ன சொல்ற? அந்த ஜோசியருக்கு தான். இவன் ஏன் வெயில்ல மொட்டை மாடியில நின்னு பேசிக்கிட்டு இருக்கான்? ஓ, ரகசிய கூட்டமா?
ஹலோ வணக்கம். ஜோதிடர் சிகாமணி சிங்காரம் பேசுறேன். நீங்க யாருங்க? ஐயா வணக்கம். சேலையூர் சந்தோஷ் இருக்கார்ல, அவரு தான் உங்க நம்பரை கொடுத்தாரு. அடடே, சந்தோஷ் தம்பி கொடுத்தாரா? தம்பி நம்மளை பத்தி நல்ல விதமா சொல்லிருப்பாரே. தம்பிக்கு ஏகப்பட்ட விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆமாமா, எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. சேலையூர் ஜோதிட சிகாமணி சிங்காரன்னா அவ்வளோ ஃபேமஸ் ஆம. என்ன நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். சேலியூர் ஜோதிட சிகாமணி சிங்காரமா? ஆஹா, நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். உதவியா? ஜோசியர்கிட்ட என்ன உதவி கேக்குறான்? ஒன்னும் பிடிபடலையே. இதுக்கும் காதை ஷார்ப்பா வச்சுப்போம். சொல்லுங்க தம்பி. நாளைக்கு கல்யாணத்துக்கு எங்க வீட்டுக்கு நாள் குறிக்க வரணும். என்னடா இது, நம்மளை விட ஸ்பீடா இருக்கான். இந்த கதையில இனிமே திடுக்கிடும் திருப்பங்கள் இருக்கும் போலயே. ஒன்னும் கவலைப்படாதீங்க தம்பி. ஜாதக பொருத்தம் பாத்துடுவேன். எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லிடுவேன். அதான், ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு கல்யாண யோகம் இந்த ஜாதகத்துக்கு இப்போதைக்கு இல்லன்னு மட்டும் நீங்க சொல்லணும். ஓ, கதை அப்படி போகுதா? என்ன தம்பி சொல்றீங்க? சந்தோஷ் உங்களை பத்தி எல்லாத்தையுமே சொன்னாரு. நீங்க தான் எப்படியாச்சும் இதை செஞ்சு தரணும். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. இன்னும் ஒரு 6 மாசம் தள்ளி போட்டுட்டு அப்புறமா கிரகங்களை பார்த்து கணிச்சுப்போன்னு நீங்க சொல்லிருங்க. நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அவ்வளோத்தையும் நான் கொடுத்துறேன். சரிங்களா? நான் ஒரு ரூட் எடுத்தா நீ ஒரு ரூட் எடுக்கிறியா? எடுறா எடு. நீயா இல்ல இந்த போதும் பொண்ணான்னு பாத்துருவோம். தம்பி, நாள் குறிக்கலன்னு ஃபீஸ் தராம விட்டுற கூடாது. அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் கரார் பெயர் வழி கேள்விப்பட்டிருப்பீங்களே. பேமெண்ட் நீங்க கேக்குறத விட சிறப்பாவே பண்ணிரலாம். நீங்க மட்டும் இந்த உதவியை செஞ்சு கொடுத்துட்டீங்கனாலே போதும். கவலை விடுங்க தம்பி. இனிமே அது ஏன் பொறுப்பு. நீங்க அட்ரஸ் அனுப்பி விடுங்க. நாளைக்கு காலையில டான்னு வந்து நிக்கிறேன். ஐயா, நான் வச்சிடுறேன். ஓகே. எப்படி? இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. இதுக்கு போய் நீ இவ்ளோ டென்ஷன் ஆகிறிய? முதல்ல கொடுத்த வேலையை முடிக்கிற வழியை பாரு. எப்படா இவங்க கிட்ட சண்டை போடலாம், எப்படா மொட்டை மாடிக்கு போலான்னு வழி தேடாத. ஜோசியரா செட் பண்றீங்க? டே சிங்காரம், நான் எப்படி பஞ்சாரத்தை போட்டு மூடுறேன்னு பாரு. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நான் நினைச்ச மாதிரி நடக்கும். அப்ப இவங்க நடிப்பெல்லாம் கிழிஞ்சு தொங்கும். சும்மா விட மாட்டேன்டி மல்லி. நீயா நடைய கட்டுற வரைக்கும் சும்மா விடவே மாட்டேன். Milky Mist Paneer Tikka, Milky Mist Paneer Chili, Milky Mist Paneer 65. இதான், இது மட்டும்தான். Paneerna Milky Mist. Only Milky Mist. சாய்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. பனீர்னா மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான். Paneerna only Milky Mist. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga.